ஜெய் கோவர்தன். இப்போ தமிழில் கோவர்தன ஆஷ்டகத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போது அதோட பாட்டை வந்து சிம்பிள் டியூனில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ யாருக்கெல்லாம் கோவர்தன ஆஷ்டகம் படிக்கணும், கோவர்தனுக்கு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் இந்த பாட்டு, இந்த பஜன் வந்து யார் எழுதியிருக்கா? ஸ்ரீல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி எழுதியிருக்காரு. இதில் 10 ஸ்லோகாஸ், 10 பேராகிராஃப்ஸ் அப்படின்னு இருக்குது. அதனால் இது பேர் வந்து தசகம் அப்படின்னு வந்து இதுக்கு பேர். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ஸ் ஆரம்பிக்கிறேன். 10 ப்ரேயர்ஸ், 10 ப்ரேயர்ஸ் எதுக்கு அப்படின்னா, எனக்கு பின்னாடி தான் வந்து கோவர்தனுடைய பின்னாடி தான் கோவர்தன் இருக்குது. நாங்கள் வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 500 கூட கிடையாது, ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நடந்து போனால் கோவர்தன் மலை. ஸோ அங்கே உட்காந்து நம்ம இந்த ப்ரேயரை வந்து கோவர்தன மலைக்கு அர்ப்பணிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இங்கே கோவர்தன் கிட்ட வந்து வசிக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள சார்பாக நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாருக்கும் இந்த மாதிரி கோவர்தன் கிட்ட வந்து வசிக்கிறதுக்கு கூடிய அனுகிரகம், கருணை வந்து கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். ஆசைப்படுறாங்களோ ஆசைப்படலையோ எல்லாருக்கும் அந்த கருணை கிடைக்கணும். ஏன்னா இட் இஸ் அவ்வளோ அழகான ஒரு இடம், ஆடு கத்துது. ஸோ வெரி நேச்சுரல் பிளேஸ், ரொம்ப அழகான இடம் இது. அதனால் எல்லாருமே இங்கே வந்து பார்க்கணுன்னா ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகக்கூடாது, வந்து இங்கே அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸாவது அவங்க இங்கே இருக்கணும். ஸோ ஐ வில் ஸ்டார்ட். ஸோ ஆரம்பிக்கிறேன். நிஜபதி புஜ தண்ட சத்ர பிரவம் பிரபத்ய பிரதிஹத மத திருஷ்டோ தண்ட தேவேந்திர கர்வ அதுல பிருதுல ஷல்ல ஸ்ரேணி புப பிரியம் மே நிஜ நிகட நிவாசம் தேஹி கோவர்தனத்வம். திரும்பவும் ஃபஸ்ட்டு வேர்ஸையே நான் ஃபஸ்ட் பேராகிராஃபை ரிப்பீட் பண்ணுறேன். நிஜபதி புஜ தண்ட சத்ர பவம் பிரபத்ய பிரதிஹத மத திருஷ்டோ தண்ட தேவேந்திர கர்வ அதுல பிருதுல ஷைல ஸ்ரேணி புப பிரியம் மே நிஜ நிகட நிவாசம் தேஹி கோவர்தனத்வம். செகண்ட் வேர்ஸ். பிரமத மதன லீலா கந்தரே கந்தரே தே ரச்சயதி நவயூனோத்வந்த்வம் அஸ்மின்னமந்தம் இதி கில கலனர்த்தம் லக்னகஸ்தத் द्वयोर्मे निज निकट निवासं देहि गोवर्धनत्वम्. I'll check whether the recording is good. The recording clear-ஆ இருக்கான்னு நான் செக் பண்ணிவிட்டு நான் மேல் கொண்டு ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ ஐ எக்ஸ்கியூஸ் மன்னிக்கணும், இதோட பாஸ் பண்ணிவிட்டு I'll record another video.